தக்காளி இல்லாம ஒரு கார சட்னி ட்ரை பண்ணோமா, அப்ப இந்த டிஷ்ஷ ட்ரை பண்ணுங்க செமையா இருக்குங்க. அதுக்கு ஒரு பெரிய புளிய எடுத்து, கூடவே காஞ்ச மிளகாவையும் சேர்த்து நல்லா சூடான தண்ணீல ஊத்தி ஒரு 15 நிமிஷம் ஊறுங்க. அது ஊறுற கேப்ல எண்ணெய் ஊத்தி கொஞ்சமா உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் ஒரு துண்டு பெருங்காயம் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்ததுமே, அதே எண்ணெயில வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வதங்குனதுமே ஒரு மிக்ஸி ஜார்ல உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகா, புளி எல்லாத்தையும் அரைச்சு, அது கூடவே வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சு இந்த அளவுக்கு ஒரு பேஸ்ட்டா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பா. அதே எண்ணெயில கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கி, நம்ம அரைச்சு வச்சிருந்த விழுதையும் அது கூட சேர்த்து நல்ல எண்ணெயில சுருள வதக்குங்க. அது அப்படியே வதங்கி வர ஸ்டேஜ்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து, அந்த பச்சை வாடை லைட்டா போனதுமே ஒரு திக்னஸ் ஆகும் பாருங்க. அந்த திக்னஸ் ஆகுற இந்த ஸ்டேஜ் வந்ததுமே தேவையான அளவுக்கான உப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க, கட்டிகள் எதுவும் இல்லாம. அதை எடுத்து சுட சுட சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டு பாருங்க, அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட் தாங்க.